வெல்கம் டு கோல்டன் அகாடமி. இன்றைக்கி நம்ம கிளாஸில் பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி செயின் ஸ்டிச்சுன்னு ஃபஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். அதில் எப்படி நூல் ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நான் இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, சில்க் த்ரெட்டு, துளிப் நீடில் 14 நான் சைஸ் யூஸ் பண்ணுறேன், ஒரு கட்டர், இவ்வளோ தான் யூஸ் பண்ணி இப்போ நான் போட போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், நம்ம த்ரெட்டு சில்க் த்ரெட்டை நம்ம டபுளாக எடுத்துக்கிட்டு எப்போதும் போடுற மாதிரி நாட் போட்டுட்டு இப்போ இதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு போயிட்டு நான் இப்போ ஸ்டிச் போட போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணணுன்னா, நூலை வெளியில் இழுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு கிளாத்தில் இழுத்துக்கிட்டு மறுபடியும் நீடியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே நூலை சுற்றி விட்டு மேலே இழுத்துட்டேன். ஓகேவா? இதுக்கு பக்கத்துலேயே இப்போ என்ன பண்ணுறேன்னா, குட்டியாக லாக் செயின் போட்டுட்டு திருப்பி இந்த நூலுக்கு இடையில மறுபடியும் கையை விட்டு இதை மறுபடியும் இழுத்து விட்றேன். ஓகேவா? இதே மாதிரி அடுத்ததும் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீடியில் கிளாத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நூலை நீடியில் சுற்றி விட்டு மேலே இழுத்துட்டேன். ஓகேவா? இதுக்கு பக்கத்தில் குட்டியாக இன்னொரு செயின் ஸ்டிச் போடுறேன். இது லாக் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இந்த நூல் இருக்குது பாருங்கள், இதுக்கு இடையில இந்த கேப்பில் தான் மறுபடியும் பின்னாடி குத்தி அப்படியே இழுக்க போகிறோம். ஓகேவா? இதுதான் பேக் செயின் ஸ்டிச். மறுபடியும் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீடியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் நூலை நீடியில் சுற்றி விட்டுட்டு மேலே இழுத்துட்டேன். ஓகேவா? இது வரைக்கும் இது செயின் ஸ்டிச்சு. இதுக்கு பக்கத்துலேயே இப்போ என்ன பண்ணணும்னா, குட்டியாக ஒரு லாக் செயின் போடணும். அதுவும் செயின் ஸ்டிச் தான். குட்டியாக லாக் போட்டுட்டு அப்படியே பின்னாடி இழுத்து இந்த நூலுக்கு இடையில விட்டுட்டு மறுபடியும் இழுக்க வேண்டியது தான். ஓகேவா? இதுதான் பேக் செயின் ஸ்டிச். ஃபஸ்ட்டு நீடியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நூலை சுற்றி விட்டுட்டு மேலே இழுத்துட்டேன். ஓகேவா? பக்கத்துலேயே குட்டியாக லாக் செயின் போட்டுட்டேன். இப்போ இந்த கேப்பில் பின்னாடி குத்திட்டு இழுத்து விட்டுட்டேன். இப்போ பார்க்க எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துலலாம் இப்போ நமக்கு நாட் விழுந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டிச் நல்லாயிருக்கும். போட நல்லா அழகாக வர ஆரம்பிச்சிடும். பிகினர்ஸாக இருக்கையில் ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு சிக்கும், இல்லைன்னா நூல் பிரியும். பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே நீங்கள் ஆரியில் எல்லா ஸ்டிச்சுமே போட்டுடலாம். அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இவ்வளவு தான் பேக் செயின் ஸ்டிச். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்சர்ட் பண்ணிவிட்டு நூலை கீழே சுற்றி விட்டுட்டு மேலே இழுத்துட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் பக்கத்தில் குட்டியாக லாக் செயின் போட்டுட்டு திருப்பி பின்னாடி அப்படியே இழுத்து இந்த நூலுக்கு இடையில மறுபடியும் ஒரு லாக் செயின் மாதிரி போடுறேன். இப்போ இழுத்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு இந்த இடத்துல நாட்டு விழுந்த மாதிரி இருக்கும். இதுதான் பேக் செயின் ஸ்டிச். இதுலேயே நீங்கள் சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ஸ்டார் இது 4ஐயும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் போட்டுட்டேன்னா, இப்போ செயின் ஸ்டிச் மாதிரியே ஸ்டிச் போட்டுட்டேன். பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச் போடுறேன். குட்டியாக போட்டுட்டேன்னா, இப்போ அந்த ஸ்டிச்சை பெருசாக இழுத்துக்கோங்க. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இதை நல்லா பெருசாக இழுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த இருக்குது பாருங்கள், குட்டியாக பின்னாடி இருக்க செயினை பிடிச்சி இந்த செயினுக்குள்ளே விட்டுற வேண்டியது தான். விட்டுட்டிங்கன்னா நமக்கு நாட்டு விழுந்துடும். ஓகேவா? அவ்வளோதான், நாட்டு விழுந்துருச்சு. இன்னொரு வாட்டி வேணால் நாட் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே என்ன பண்ணுங்கன்னா, குட்டியாக இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஸ்டிச்சை வெளியில் பெருசாக இழுத்துட்டு இந்த பின்னாடி இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டிச்சை எடுத்து இதுக்குள்ளே விட்டுற வேண்டியது தான். இப்போ இதில் இது பிடிச்சிட்டேன்னா இதை இதுக்குள்ளே விட்டு இழுத்துட்டேன். அவ்வளவுதான் நாட்டு.
நாட்டு தான் வந்து ஆரிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாட்டு அவுந்துருச்சுன்னா நம்மளோட டோட்டலாக போட்ட எல்லா ஸ்டிச்சுமே என்ன ஆகும்னா பிரிஞ்சு வந்துடும். இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் என்ன ஆகும்னா கை பழக்கம் வரும், ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் வரும். ஓகேவா? நான் அடுத்த ஸ்டிச்சோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.